நம்ம வீட்டில் காலையில் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பணியாரம் செஞ்சுக்கலாம், கார பணியாரம். அதுக்கு நான் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன் 1 கப்பு. இந்த பக்கம் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு அதில் போட்டு கலக்கிடலாம். இல்லை கேரட் இருந்தால் கேரட் துருவி கூட போட்டு சூப்பராக இருக்கும் பணியாரம். இல்லை முட்டை இருந்தாலும் முட்டை பணியாரம் கூட ஊற்றிக்கலாம். இப்போ நான் எதுவும் போடல, சும்மா வெறுமனே பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு கார சட்னி அரைக்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். நம்ம ஒரு கார சட்னி அரைச்சிக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 5 வரமிளகாய் போட்டிருக்கேன். இது நல்லா வறுபட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி போட்டு வதக்கலாம். இப்போ நம்ம உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் போட்டு, சின்ன வெங்காயமாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதில் 2 பெரிய தக்காளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டு பூண்டு போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த சட்னிக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா பருப்பு தான் நல்லா வறுபடணும். இந்த மாதிரி கோல்டன் கலரில் வறுப்பட்டால் சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நல்லா வதக்கணும், வதங்கிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இந்த பணியாரத்துக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் தேங்காய் இருந்தால் தேங்காய் துருவி போட்டுக்கோங்க. என்கிட்ட தேங்காய் இல்லை, அதனால போடல. இல்லை நீங்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்ம வீட்டில் அப்படின்னா தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சம் வேர்க்கடலை அந்த மாதிரி போட்டிங்கன்னா சட்னி டேஸ்ட்டாகவும் இருக்கும், நிறைய குவான்டிட்டி வரும், சூப்பராக இருக்கும். நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன், அதனால் சொல்கிறேன். கருவேப்பிலை கம்மியாக தான் இருந்துச்சு. இதில் மல்லி இலை, புதினா எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நம்ம இஷ்டம் தாங்க, என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் சட்னி. நீங்கள் சட்னிக்கு பொருள் சேர்க்க நமக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்க தான் செய்யும். சட்னி வதக்கிட்டேன். நான் கொஞ்சம் நேரம் தக்காளி வதங்கினோன்னா ஆற வச்சு அரைச்சிக்கணும். பணியார மாவை நல்லா கலக்கிக்கோங்க. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். நான் எதுவும் போடல, கேரட் கூட போடல. ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் கேரட் போட்டிருக்கேன். இப்போ நான் எதுவுமே போடல. நம்ம இட்லி தோசை மாவு தான் போட்டிருக்கேன். அதில் நம்ம எல்லாமே வதக்கி போட்டிருக்கோம். ஒரு சிலர் அப்படியே போடுவாங்க, நான் வதக்கி போட்டிருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சிட்டு நல்லா ஊறிடும். கொஞ்சம் உப்பும் போட்டு கலக்கி வச்சிட்டேன். நம்ம அப்படியே பணியாரம் ஊற்றிட்டு சட்னி அரைச்சிக்கலாம். நம்ம வீட்டில் சூப்பரான கார பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே திருப்பி போட்டாச்சு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பணியாரம் எடுத்துக்கிறோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு கார சட்னி, அதுக்கப்புறம் சூடான பாருங்கள் சூப்பராக இருக்கும் கார பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சாப்பிட்லாம் வாங்க. ரெண்டாவது பணியாரம் ஊற்றியாச்சு பாருங்கள், சூப்பராக வரும். பாருங்கள், நானே வீடியோ எடுக்கிறதுனால அது அப்படி தான் வரும், தப்பாக நினச்சிக்காதீங்க. பணியாரம் சூப்பராக இருக்கும் இந்த பணியாரம். ஆனால் நீங்கள் இது நான்ஸ்டிக் தான். பணியாரம் வெந்தவொன்னே காட்டுறேன், எனக்கு அது வேகணும். இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா சூடான நல்லா கார பணியாரம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த பணியாரம் இட்லி மாவில் வெங்காயம், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி இட்லி மாவில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பணியாரக்கல்ல ஊற்றி எடுத்தாச்சு. சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. இதுக்கு பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், தக்காளி, வரமிளகாய் எல்லாம் போட்டு பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கி நல்லா ஆற வச்சு அரைச்ச சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வீட்டில் சூப்பரான கார பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே திருப்பி போட்டாச்சு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பணியாரம் எடுத்துக்கிறோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு கார சட்னி, அதுக்கப்புறம் சூடான பாருங்கள் சூப்பராக இருக்கும் கார பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சாப்பிட்லாம் வாங்க. பணியார மாவை நல்லா கலக்கிக்கோங்க. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். நான் எதுவும் போடல, கேரட் கூட போடல. ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் கேரட் போட்டிருக்கேன். இப்போ நான் எதுவுமே போடல. நம்ம இட்லி தோசை மாவு தான் போட்டிருக்கேன். அதில் நம்ம எல்லாமே வதக்கி போட்டிருக்கோம். ஒரு சிலர் அப்படியே போடுவாங்க, நான் வதக்கி போட்டிருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சிட்டு நல்லா ஊறிடும். கொஞ்சம் உப்பும் போட்டு கலக்கி வச்சிட்டேன். நம்ம அப்படியே பணியாரம் ஊற்றிட்டு சட்னி அரைச்சிக்கலாம். ரெண்டாவது பணியாரம் ஊற்றியாச்சு பாருங்கள், சூப்பராக வரும். பாருங்கள், நானே வீடியோ எடுக்கிறதுனால அது அப்படி தான் வரும், தப்பாக நினச்சிக்காதீங்க. பணியாரம் சூப்பராக இருக்கும் இந்த பணியாரம். ஆனால் நீங்கள் இது நான்ஸ்டிக் தான். பணியாரம் வெந்தவொன்னே காட்டுறேன், எனக்கு அது வேகணும். இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா சூடான நல்லா கார பணியாரம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த பணியாரம் இட்லி மாவில் வெங்காயம், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி
இட்லி மாவில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பணியாரக்கல்லில் ஊற்றி எடுத்தாச்சு. சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. இதுக்கு பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு, வெங்காயம், தக்காளி, வரமிளகாய் எல்லாம் போட்டு பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கி நல்லா ஆற வச்சு அரைச்ச சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க.